Hello friends, welcome to our channel Ari Today. இன்னைக்கு ஸ்டோன்ஸ் எப்படி ஸ்டிச் பண்றது, அதுவும் ஃபேப்ரிக் க்ளூ இல்லாம எப்படி ஸ்டிச் பண்றது, முக்கியமா அதுல சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஷார்ப்னஸ் பெர்ஃபெக்ட்டா கொடுக்கிறது அப்படினு பார்க்க போறோம். நீங்க இப்பதான் ஆரி எம்ப்ராய்டரியில பிகினரா இருக்கீங்க அப்படினா கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இந்த வீடியோல ஒளிஞ்சிருக்கு. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டோன்ஸ்ல ரெண்டு டைப் உண்டு, வித் ஹோல் வித்அவுட் ஹோல். இப்போ இந்த ஸ்டோன்ல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு மேலேயும் கீழேயும் ரெண்டு ஹோல் வந்து இருக்கு. இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படினா, இப்போ நான் கீழே உங்களுக்கு உள்ள ஹோல்ல சொல்லி தரேன் பாருங்க. இப்போ அந்த ஹோலுக்கு உள்ள இருந்து நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட் வந்து வெளியே எடுத்துக்கோங்க. வெளியே எடுத்துட்டு அந்த ஸ்டோனுக்கு வெளியே ஒரு சின்ன ஸ்டிச் பண்றோம். ஸ்டிச் பண்ணிட்டு அகைன் நம்ம எப்படி என்னாட் பண்ணுவோமோ சேம் மெத்தட்ல நம்ம லாக் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச் பண்றதுக்கு நான் நார்மல் மிஷின் த்ரெட் தான் யூஸ் பண்றேன். நீங்க என்ன கலர் ஸ்டோன் யூஸ் பண்றீங்களோ சேம் கலர்ல தான் உங்களோட மிஷின் த்ரெட் வந்து இருக்கணும். இப்போ இந்த சர்க்கிள் ஸ்டோன்ல எப்படி ஸ்டிச் பண்றேன்னு பாருங்க. ஸ்டோனோட ஹோல்குள்ள இருந்து த்ரெட் எடுத்து வெளிநோக்கி ஒரு பிளெயின் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அகைன் டபுள் லூப் எடுத்து நம்ம வந்து என்னாட் வந்து பண்றோம். இதே போலவே இன்னொரு சைடு நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நீங்க ஃபேப்ரிக் லூப் போட்டு ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும்ட்டு தேவையே இல்லை. டைரக்டா உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்டோன்ஸ் தேவையோ அந்த இடத்துல பிளேஸ் பண்ணி நீங்க வந்து நீட்டா ஸ்டிச் மட்டும் பண்ணாலே போதும். அடுத்து இந்த ஸ்டோன்ஸ்ல எப்படி சுகர் பீட் கரெக்டா ஷார்ப்னஸ் கொடுக்கிறதுன்னு பாத்துடலாம். ஸ்டோன் என்ன ஷேப்ல இருக்கோ அந்த ஷேப் மாறாம பெர்ஃபெக்ட்டா ஷார்ப்னஸ் கொடுக்கணும். நிறைய பேர் ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப லூஸா போடுவீங்க, அப்படி இல்லைன்னா ஷார்ப்னஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்காது, மொட்டையா இருக்கிற மாதிரி இருக்கும். பெர்ஃபெக்ட் ஃபினிஷிங் எப்படி கொடுக்கறதுன்னு சொல்றேன். ஸ்டோனோட ஷார்ப்னஸ் இருக்க இடத்துல இருந்தும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், ஹாஃப் போர்ஷன்ல இருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஷார்ப்னஸ் இருக்க இடத்துல இருந்து பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு ரெண்டு சுகர் பீடா இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் வந்து பண்ணிக்கலாம். முக்கியமா ஸ்டோனோட ஷேப் மாறாம நல்ல நெருக்கமா ஒட்டி சுகர் பீட் இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் வந்து பண்ணுங்க. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்றேன். ஆரி எம்ப்ராய்டரி நீங்க பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ரொம்ப ரொம்ப குறைஞ்ச தொகையில வீட்ல இருந்தே கத்துக்க விரும்புறீங்க அப்படின்னா ஜஸ்ட் 999 ரூபாய்க்கு மட்டுமே பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட 100+ ஸ்டிச்சஸ் நம்ம கவர் பண்ணி மார்க்கிங் ட்ரேசிங் எல்லாமே டீடைல்டா சொல்லி கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா தாராளமா நீங்க நம்மளோட கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தருக்குமே முக்கியமா தனித்தனியா கிளாஸஸ் வந்து ரன் பண்றோம். அதுவும் உங்களோட ஃப்ரீ டைம்ல ஒர்க் அவுட் பண்ற மாதிரி தான் இருக்கும். 3 மந்த்துக்குமே 999 மட்டும் தான் 3 மந்த் டியூரேஷன் கொடுத்துருக்கோம். அடிஷ்னலா நீங்க எந்த ஃபீஸுமே பே பண்ற மாதிரி இருக்காது. இப்போ பாருங்க, ஷார்ப்னஸ் இருக்கிற இடம் வரைக்கும் நம்ம டபுள் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டு ஒரே ஒரு சுகர் பீட் இன்சர்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஷார்ப்னஸ் கரெக்டா கிடைச்சிருச்சு அப்படிங்கிறப்போ நீங்க தாராளமா நாட் பண்ணிக்கலாம். ஒரு 5 to 10 ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஷார்ப்னஸ் வந்து கொடுத்து பழகுங்க. நம்ம ப்ராக்டிஸ் எடுக்க தான் அதை பற்றின புரிதல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த சர்க்கிள் ஷேப் ஸ்டோனில் எப்படி நான் ஸ்டிச் வந்து பண்ணுறேன் அப்படின்னு. இதில் ஷார்ப்பேஜ் எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த ஸ்டோனோட சர்க்கிள் ஷேப் வந்து மாறாமல் பண்ணணும். முக்கியமாக நீங்கள் இதில் கவனிக்க வேண்டியது ரெண்டு சுகர் பீடுக்கு அதிகமாக கொடுக்கவே கூடாது. இதுவே இதிலிருந்து சின்ன சைஸ் ஸ்டோன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பீடு மட்டுமே கொடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். நார்மல் மிஷின் த்ரெட் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸில் நிறைய ஆரி டிப்ஸ் சேலஞ்சாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 250க்கு மேலேயே இருக்குது. ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லான டிப்க்கு பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.